வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமரின் கிருஷி சம்பதா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 6520 கோடி ரூபாயாக உயர்த்தும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து சிறப்பு NIA நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுச்சேரியில் சாகித்ய அகாடமியும் தனியார் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து சிறார் இலக்கியம் குறித்து கருத்தரங்கு ஒன்றை நடத்தின. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலில் இருமுறையும் மாலை 4 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை முதலில் 3 முறையும் மாலை 4:30 மணிக்கு மேல் நாளைய தினத்திற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து விவாதம் தேவை என எதிர்க்கட்சிகள் முக்கியமாக வலியுறுத்தின. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து விவாதம் கோரிய எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்கையில் அதை கேட்காமல் வெளிநடப்பு செய்துவிட்டதாக அவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா குற்றம் சாட்டினார். விவாதங்களுக்கு எந்த அமைச்சர் பதிலளிப்பார் என்பதை தீர்மானிப்பது அரசின் உரிமை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக அவர் கூறினார். நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியான நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை நாடாளுமன்ற இரு அவைகளும் பாராட்டியுள்ளன. நம்பகமான திறன்மிகு விண்வெளி ஆராய்ச்சி நாடாக இந்தியாவின் அந்தஸ்து உலகளவில் மேம்பட்டு வருவதை பிரதிபலிக்கும் வகையிலும் மனித குலத்தின் நன்மைக்காக அறிவியல் சமூகத்தினர் எட்டி வரும் சாதனைகளை கோடிட்டு காட்டும் வகையிலும் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக இன்று மக்களவையில் அவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் கூறினார். மக்களவையில் சபாநாயகர் திரு ஓம் பிர்லா பேசுகையில் பூமி பரப்பின் நில நீர் சூழலை ஆராய்வதே நிசார் செயற்கைக்கோளின் முக்கிய நோக்கம் என்றார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் எதிர்கால முயற்சிகளும் இதே போல வெற்றி பெற தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளுக்கும் இடையிலான விரிவான இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் இரு தலைவர்களும் பரஸ்பர உறுதிப்பாடு வெளியிட்டனர். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு நல்ல முறையில் முன்னேறி இருப்பதை இவர்கள் சுட்டிக்காட்டி இரு நாட்டு மக்களின் பொதுவான நன்மைக்காக உறவுகள் மேலும் ஆழமாக வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினர். இந்தியாவின் வரலாற்றில் நீண்ட காலமாக பதவியில் உள்ள 2வது பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஷேக் அல் நஹ்யான் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் அலுவலகத்தின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாஹித் உத்தம் சிங் தியாக தினமான இன்று அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்தியாவின் அமர திருமகனாம் உத்தம் சிங்கின் தேசப்பற்றும் துணிச்சலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நிரந்தர உணர்வூக்கமாக திகழும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்ற வழக்கில் உத்தம் சிங் 1940ஆம் ஆண்டு இதே நாள் லண்டனில் தூக்கிலிடப்பட்டார். பிரதமரின் கிருஷி சம்பதா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 1920 கோடி ரூபாய் கூடுதல் நிதியுடன் சேர்த்து 6520 கோடி ரூபாயாக உயர்த்துவதன் மூலம் இத்திட்டத்தை வலுப்படுத்தும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். கிருஷி சம்பதா திட்டத்தின் பல்வேறு துணை திட்டங்கள் மூலம் 50 இடங்களில் பல்பொருள் உணவு கதிரூட்ட பிரிவுகளையும் 100 இடங்களில் உணவு பரிசோதனை கூடங்களையும் அமைப்பதற்கான உதவிகள் இதில் அடங்கும் என அவர் கூறினார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள். அடுத்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 2000 கோடி ரூபாய் செலவில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தை வலுப்படுத்தும் வகையிலான மானிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மானிய உதவிகளின் அடிப்படையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் வெளிச்சந்தையில் 20000 கோடி ரூபாய் திரட்ட முடியும் என்றும் புதிய கூட்டுறவு திட்டங்கள் மற்றும் விரிவாக்க திட்டங்களுக்கு கடன் வழங்க இதனால் ஏதுவாகும் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் மொத்தம் 574 கிலோமீட்டர்
ரயில் பாதைகளை பல்தட பாதைகளாக மாற்றுவதற்கான 4 திட்டங்களுக்கும் பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 11,169 கோடி ரூபாய் செலவில் 2028-29 ஆண்டிற்குள் நிறைவேற்றி முடிக்கப்பட உள்ள இத்திட்டங்களுக்கான கட்டுமான பணிகள் மூலம் மொத்தம் 229 லட்சம் மனித நாட்கள் அளவிற்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து சிறப்பு NIA நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று இது குறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாட்டில் காவி தீவிரவாதம் இருப்பதாக காங்கிரஸ் கட்டிய பொய்க்கதை தற்போது குலைந்து விட்டதாகவும் இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் கூறினார். இந்த வழக்கு முழுவதுமே ஓட்டு வங்கி நோக்கிலான திட்டமிட்ட அரசியல் சதியின் ஒரு பகுதிதான் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னதாக மாலேகான் வழக்கில் மும்பை NIA சிறப்பு நீதிமன்றம் இன்று வெளியிட்ட தீர்ப்பில் முன்னாள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிராக்யா சிங் தாக்கூர் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து 7 பேரும் விடுவிக்கப்பட்டனர். குற்றச்சாட்டை நிரூபிக்க அரசு தரப்பினர் தவறிவிட்டதாகவும் சந்தேகத்தின் பலன்களை பெறும் தகுதி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உண்டு என்றும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியது. சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் விதிமுறைகள் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் நீதிமன்றம் கூறியது. மாலேகான் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை, காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்க மகாராஷ்டிரா அரசுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பிள்ளையார்குப்பம் கந்தன்பேட் பகுதியில் அண்மையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கனகராஜ் என்பவரின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமான இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன், துறை இயக்குநர் திரு இளங்கோவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சாகித்ய அகாடமியும் மணக்குள விநாயகர் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து சிறார் இலக்கியமும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு ஒன்றை நடத்தின. சாகித்ய அகாடமி பொதுக்குழு உறுப்பினர் திரு பூபதி கருத்தரங்கை தொடக்கி வைத்தார். எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் இக்கருத்தரங்கில் தலைமையுரையாற்றுகையில், மனிதநேயம் மிக்க சுய சிந்தனையுடன் கூடிய எதிர்கால தலைவர்களாக குழந்தைகளை உருவாக்க சிறுவர் இலக்கியங்கள் விதையாக அமையும் என்றார். சிறுவர்களின் கற்பனை பெரியவர்களுக்கு வராது என்பதால் சிறுவர்களின் கற்பனையை புறம் தள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். பட்டம் வாங்க படிப்பு என்றால் வாழும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வாசிப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் உரையிலிருந்து ஒரு பகுதி. இன்றைய சிறார் இலக்கியம் என்பது வெறும் குழந்தைங்களுக்கு நம்ம சொன்ன பாட்டி கதைகள் அல்ல. இந்த சமயோசித புத்தியை வரவைக்க வேண்டிய கதைகள். யானை எறும்புன்னு ஒரு கதை சார். 5 வயசு குழந்தை எழுதின கதை. ஒரு யானையும் எறும்பும் ரொம்ப ஃப்ரெண்டா சார். 2 ஸ்கூட்டர்ல போகுது. குழந்தைங்க கதையில யார் வேணா எதுல வேணா போவாங்க. போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். யானைக்கு பலமான அடி, ஆனா எறும்பு தெளிவா இருக்கு. ஏன்னா எறும்பு ஹெல்மெட் போட்டுருந்துச்சு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு 5 வயசு குழந்தைக்கு தோன்றக்கூடிய அருமையான ஒரு கதை சார். இதெல்லாம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தோணும். நீங்க உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சா கூட வராது சார். ஏன்னா நம்ம மூளையெல்லாம் மாறி போச்சு. எல்லா அறிஞர்களுமே குழந்தையா இருக்கும் பொழுது தான் வாசித்த புத்தகத்தை வைத்துதான் பிற்காலத்தில் அறிஞரானார்கள். எனவே படிப்பு வேறு, வாசிப்பு வேறு. மயிலாடுதுறையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்றின் CSR நிதி மூலம் காரைக்காலில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கியுள்ளன. காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு நீட் பயிற்சி வகுப்புகளை தொடக்கி வைத்தார். இதற்கென 5 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் தொடு திரை கரும்பலகையின் பயன்பாட்டையும் அவர் தொடக்கி வைத்தார். காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 250 மாணவ மாணவிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமரின் கிருஷி சம்பதா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 6520 கோடி ரூபாயாக உயர்த்தும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து சிறப்பு NIA நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுச்சேரியில் சாகித்ய அகாடமியும் தனியார் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து சிறார் இலக்கியம் குறித்து கருத்தரங்கு ஒன்றை நடத்தின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.